அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட பெரிய தங்கச்சியோட முதல் டெலிவரியில குழந்தை இறந்தது பிறகு என்னுடைய தங்கச்சி ஒரு 3 மாதம் கழித்து எங்கள் வீட்டில் இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டதுக்கு பிறகு எங்கள் அப்பா ஒரு நாள் காலையில் வாக்கிங் போயிருந்தார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ எங்கள் அம்மா காலையில் எனக்கு காஃபி கொடுக்கும்பொழுது என்னை நேராக கூட்டின்னு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு படியாண்ட நிறுத்தினாங்க. ஏம்மா இன்னத்துக்கு இங்கே எட்டுனது நாங்கள் பாரு கீழேன்னு பார்த்தா ஒரு குட்டி செம்மண் கலரில் பிடிச்சிட்டு வந்துட்டுருந்தாங்க. யார் இது, அப்பா வேலையா அப்படின்னு கேட்டேன். அப்போது அம்மா சொல்லியிருக்காங்க, அம்மா அவங்க அப்பா எவ்வளோ கல் எடுத்து அடித்து கூட அது போகவே இல்லையா, கூடவே வந்துட்டு இருக்குதுன்னு நான் சொன்னேன். அவன் வந்தான்னா திட்ட தான் போகிறான், நீங்கள் எடுத்துன்னு வந்துடுறதுக்கு அப்படின்னு. அதுவாக வந்ததுக்கு நம்ம என்னம்மா பண்ணுறது, அது முகத்தை பாரு, அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. குழந்தமா பாவம், ரொம்ப துண்டு தாங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய தங்கச்சிக்கும் நாங்கள் சொல்லியிருந்தோம், இது மாதிரி ஒன்று வந்துட்டுக்கு தெரியுமா, அதை தொத்துனா கூட அது அப்பா கூடவே வந்துட்டுக்குன்னா சரி இருக்கட்டும் விடு, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது வீட்டில் எல்லாரு கூடயும் நல்லா பாசமாக ஆயிடுச்சு. என்னுடைய பெரிய தங்கச்சி ஊர்லேருந்து வந்தாலும் நான் புது ஆள் வந்திருக்குறாங்களேன்ட்டெல்லாம் இல்லை, அதுக்கிட்டேயும் அவ்வளோ பாசமாக இருக்கும். என்னுடைய தம்பி வந்தாலும் அதுக்கிட்டேயும் பாசமாக இருக்கும். என்ன எவ்வளோ பாசம் இருந்தாலும் நம்ம என்ன தான் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசினாலும் ஆனால் வீட்டு உள்ளே மட்டும் வராது. அந்த நடையோடு நின்றுடும், வீட்டு உள்ளே வரவே வராது. அங்கேருந்து டிவி பார்க்கும், அதுவும் பார்க்கும் எங்கள் கூடவே சேர்ந்து. அப்போ என்னோடய தங்கச்சி அதுக்கு ஒரு பேர் வச்சிச்சு. அவங்கவுங்க என்னென்ன பேரோ வைப்பாங்க, இதனோட வாய்க்கு அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு பேர் புடிக்கான் அப்படின்னு சொல்லிச்சு. பார்த்தா அதையே பேர் எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதையே அந்த குட்டிக்கு பேர் வச்சுட்டாங்க. எல்லாரு கூடயுமே அவ்வளோ பாசமாக இருக்கும். எங்கள் அம்மா பூ எடுத்துகிட்டு வரத்துக்கு போனாங்கன்னா அப்போது அம்மா கூடவே போயிடும். எங்கள் அம்மாவை பின்னாடி தெருவில் இருந்து எங்கள் பெரியம்மா கூப்பிடுவாங்க. அம்மாவுடைய பேர் கூப்பிட்டாங்கனாவே இது எழுந்து ஓடிடும். அப்புறம் எங்கள் அம்மா வரல அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணோம், மறுபடியும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும். நிறைய டைம் எங்கள் அம்மா அதை ஏமாற்றுவாங்க. அம்மா உன்னை கூப்பிட்றாங்க பெரியம்மா, பூ வந்துட்டுக்குது போமா அப்படின்னு. இப்போ பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேர் அங்கே கூப்பிடும்பொழுதே இது என்ன பண்ணிடும், எழுந்து ஓடிடும். அப்போ எங்கள் அம்மா பேக் எடுத்துன்னு அப்படியே நின்றுடுவாங்க. அப்போ எங்கள் அம்மா வரலைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் வரலைன்ற மாதிரி பார்க்கும். அந்த அளவுக்கு அது அவ்வளோ பாசமாக இருக்கும். என்னுடைய சின்ன தங்கச்சிக்கிட்ட அவ்வளோ பாசம் அதுக்கு. சாப்பாட்டில் கொஞ்சம் தட்டில் கம்மியாக இருந்தாலும் உடனே போய் சாப்பாடு போட்டுரும். எங்கள் அப்பா அதுக்கு கூட திட்டுவார், நல்ல அரிசியெல்லாம் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு போட்டுடுறேன், அதுக்குன்ட்டு சாப்பாடு தனியாக குண்டு அரிசியில் செஞ்சு போடு, நல்ல அரிசி சாப்பாடெல்லாம் போடுறியேன்னு. ஆனால் அது அப்போ கூட கேட்கவே கேட்காது. சாப்பாடு போட்டுரும். சில டைமில் அதுவே அதனோட நேரத்தை ஒதுக்கி அந்த குட்டிக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கும். அப்புறம் என்னுடைய தம்பி எல்லாமும் ஃபஸ்ட்டில் திட்டினாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கும் அந்த குட்டியை ரொம்ப பிடிச்சிடுச்சு. அவனும் அதே போல் பிடிக்கான்னு எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருப்பான். அப்போது என்னுடைய தங்கச்சி ஒரு நாள் ஊருக்கு வந்திருந்தது. அப்போ அது குட்டி கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துட்டு அந்த படி பக்கத்தில் தான் படுத்துன்னு இருந்தது. அப்போ திடீர்னு எதையோ யோசித்து என்னுடைய பெரிய தங்கச்சி திடீர்னு அந்த குட்டியோட தொடையை செக் பண்ணுச்சு. செக் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஒரு மார்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்த விரலை வச்சு காட்டுச்சு. என்ன அதுக்கு போயிட்டு, என்ன அதுக்கு ஏதோ ரத்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு. அது ரத்தம் இல்லை, அது மச்சம், அது எது இதுங்களுக்கெல்லாம் கூட மச்சம் வரும் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி அதுக்கு போயிட்டு என்ன அப்படின்ட்டு நான் கேட்டதுக்கு, இதே இடத்துல இதே போல் தான் அந்த பையனுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிச்சு. எந்த பையனுக்கு அப்படின்னா, குழந்த செத்துட்டானே அவனுக்குன்னு. எது நம்ம குட்டி பையனுக்கானா? ஆமான்னு.
எனக்கு உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இது குழந்த செத்து போச்சு, ஒரு வேளை அதனோட ஆவி இதுக்குள்ளே வந்து பூந்துக்குச்சா, இல்லைன்னா அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல நம்ம அப்பாவை மட்டும் எதுக்கு தேடி வரணும் இது, ஒன்றுமே புரியலையே அப்படின்றது போலலாம் இருந்துச்சு. அப் அப்புறம் அப்படியே பழக்கம். நான் அம்மா கிட்டலாம் சொன்னேன், அம்மா இது போல் குட்டியை பார்த்து சொல்லுச்சுமா அப்படின்னு. எனக்கும் அதுதாம்மா ஒரு இது, அது உட்காரத்தெல்லாம் பாரு மனுஷனாட்டம்தான் உட்காருது. எனக்கே அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இது மனுஷ பிறவியாக இருக்குமோ அப்படின்ட்டெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னுடைய தங்கச்சி செகண்ட் டெலிவரி ஆகுச்சு. செகண்ட் டெலிவரி ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வரும்பொழுதே என்னுடைய தங்கச்சியோட குழந்தைய அம்மா என்கிட்ட காட்டினாங்க. ஆனால் நான் அதை தொட்டு கூட பார்க்கல. காரணம், நான் நடக்காமல் இருக்கிறதால நான் தொட்டு குழந்தைக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாத போயிடுமோ, அப்போ யாராச்சும் எதனா சொல்லுவாங்களோன்னு பயந்துன்னு நான் எதுவுமே தொடாமையே இருந்தேன். ஆனால் அவங்க தங்கச்சி அவங்க வீட்டிலலாம் அது போலலாம் யாரும் சொல்கிறது கிடையாது. இருந்தாலும் எனக்கே ஒரு யோசனை அது போல். அவங்க வீட்டுக்காரு அவங்க வீட்டுக்கு போயிட்ட பிறகு தான் நான் மெதுவாக பாப்பா பக்கத்தில் நகர்ந்து போயிட்டு உட்காந்தேன். உட்காந்த பிறகு பார்த்தா அது தூங்கினே இருந்துச்சு ரொம்ப நேரமாக. நான் கேட்டேன், அம்மா எப்போதாம்மா இது எழுந்துக்கணும்? குழந்தைங்கன்னா அப்படி தான்ம்மா எழுந்துப்பாங்க, இரு எழுந்துட்டா அதுக்கப்புறம் நைட்லலாம் டியூட்டி பார்க்கணும், அவங்க நம்மளெல்லாம் தூங்க விட மாட்டாங்க அப்படின்னோடனே எனக்கு ஐயோ அம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்னு. ஆமாம், நைட்டெல்லாம் முழிச்சுன்னு தாங்குது இது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவுக்கு பொதுவாகவே குழந்தைங்கன்னா உயிர். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஒரு குழந்த இருந்தால் அவங்களால எந்த வேலையுமே சரியாக செய்ய முடியல. எப்போ பார்த்தாலும் வந்து பாப்பா வண்டியே உட்காந்துட்ருப்பாங்க, அது முழிச்சுட்டு இருந்துச்சுன்னா. ஆனால் பூ கட்டுறது மட்டும் கரெக்டாக கட்டி ஆயா கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. எங்கள் ஆயாவும் டெய்லி குழந்தைய பார்க்குறதுக்காக வருவாங்க. எங்கள் பெரியம்மாவும் வருவாங்க. குழந்தையோட பேர் ரசிக்கித்தா சாப் அந்த எழுத்தில் தான் பேர் வைக்கணுன்றது போல் சொல்லியிருந்தாங்க. தொட்டிலில் போடுற அன்னைக்கு ஏதோ பேர் சொன்னாங்க. எந்த பேருமே ஒரு வாரம் தான் இருக்கும். அடுத்தது இது வேணான்ட்டு அடுத்தது வேறு பேர், இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அப்போ என்னுடைய தங்கச்சியோட ஃப்ரெண்டு வருவாங்க. ஒரு வாரம் வரும்பொழுது ஒரு பேர் சொல்லுவோம். என்னக்கா ஒரு வாரத்துக்கு ஒரு பேரா பாப்பாவுக்கு, நிலையான பேர் என்றைக்கு தான் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அம்மா சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. திடீர்னு சொன்னாங்க, அம்மா இந்த பேர் பாருங்க, இது ஓகேவா பாரு. நம்மளுக்கு எந்த பேர் வேணாலும் ஓகே தாம்மா, ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்கணும்ல நம்ம பேர் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு பேர் வச்சாங்க. அப்போ ஒரு நாள் அப்பாவும் அம்மாவும் வேலூர் போயிட்டாங்க. அன்றைக்கி பாப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அம்மா வரத்துக்கு லேட் ஆகும் போல் இருக்கு ஜெயா, நான் வந்து பாப்பாவை ஆயா கடைக்கு தூக்கின்னு போகிறேன், ஆயா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறேன் அப்படின்ட்டு சொன்னேன். சரி, நான் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டு என்கிட்ட அந்த மாத்திரை சீட்டு நிட்டுச்சு. பிரித்து பாருன்ட்டுன்னு. என்ன அப்படின்னா, பாரு அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா சொன்ன அதே பேர் தான் அது வந்து குழந்தைக்கு கொடுத்துட்டுக்குது. இவங்க வீட்டுக்காரெலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களாண்ணா? இல்லை, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்டோட பேரை தான் பாப்பாவுக்கு வைக்கணுன்னு இருந்தேன். ஆனால் எனக்கு அம்மா சொன்ன பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் ஜெயா நான் வந்து அம்மாவுடைய பேர், அது அம்மா சொன்ன பேரையே வச்சுட்டேன் அப்படின்ட்டு சொல்லிச்சு. அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க, நான் 3ஆம் மாதம் தொடங்கும் போதே நான் வந்து குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறேன்னு எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் சொன்னாங்க. அப்போதுலேருந்தே எங்கள் அம்மா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீ உங்கள் ஊருக்கு போறியா, எங்களெல்லாம் விட்டுட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய பெரிய தங்கச்சியை விட என்னுடைய சின்ன தங்கச்சியை தான் வந்து அவ்வளோ பாசமாக பார்த்துக்குவோம். ஒரு அம்மா மாதிரி என்னுடைய தங்கச்சி குழந்தைய இதுதான் பார்த்துக்கும். என்னால் குழந்தைய தூக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நான் மெதுவாக நகர்ந்து போய் கூட தூரமாகவே உட்காருவேன். குழந்தைகிட்ட இருந்து
2 அடி தள்ளி வரும்பொழுதே முட்டி போடுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நகர்ந்து நகர்ந்து தான் போவேன். காரணம் என்னென்னா, நான் சில டைமில் முட்டி போட்டு போகும்பொழுது விழுந்துருவேன். அப்படி விழுந்தேன்னா குழந்த மேலே போய் விழுந்துருவோமோன்ற ஒரு பயம். அதனால் நான் தூரமாகவே உட்காந்து அப்புறமா கிட்ட நகர்ந்து போயிட்டு உட்காந்துக்குவேன். என்னுடைய தங்கச்சி தூங்கினாலும் சரி, எங்கள் அம்மா பூ கட்டியிருந்தாலும் சரி, குழந்த பக்கத்தில் நான் எப்போவுமே உட்காந்துக்குவேன். அது எழுந்துடுச்சுன்னா எழுந்துடுச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. அது ரெஸ்ட் ரூம்லாம் போயிடுச்சுன்னா அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறது, இன்ஃபார்மர் மாதிரி. அப்போ வந்து எல்லாமே அவங்க ரெடி பண்ணி விட்டுட்டு மறுபடியும் என் பக்கத்தில் பாப்பாவை போட்டு போயிடுவாங்க. எங்கள் அப்பா திட்டிகிட்டே இருப்பாங்க, குழந்த பக்கத்தில் உட்காந்து பேசினுக்கிறீங்க, டிவி என்னத்துக்கு பார்க்குறீங்க, டிவியெல்லாம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு, குழந்த தூங்குது அப்படின்னு. நான் சொல்லுவேன், இதே சாக்கா டிவி ஆஃப் பண்ணுறதுக்கு பார்க்குறியா அப்படின்னு சொன்னேன். அம்மா சொல்லுவாங்க, இல்லை இல்லை இருக்கட்டும், டிவி சவுண்டெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு அப்போ தான் இருக்கும், இல்லைன்னா அந்த சவுண்டெல்லாம் இல்லாமல் தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எல்லா சத்தமும் இருக்கணும், பேச்சு சத்தம் எல்லாமே இருந்து ஒரு குழந்தைய தூங்க வைக்கணும். லைட் போடலாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய தங்கச்சி லைட் போட்டு பழக்கம் பண்ணிடுச்சு குழந்தைக்கு. அது தூங்கின பிறகு தான் லைட்டே ஆஃப் பண்ணுற மாதிரியே வச்சுருந்தோம். 3ஆம் மாதமும் வந்துச்சு. என்னுடைய தங்கச்சி குழந்தையும் தூக்கிட்டு அது அவங்க வீட்டுக்கு போச்சு. அப்போ எங்கள் அம்மாவும் சின்ன தங்கச்சியும் ரொம்ப அழுதாங்க. ஆனால் நான் அழலை. ஏன்னா எனக்கு ஹாஸ்டல்லேருந்து வந்துட்ட பிறகு எனக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் எதுவுமே கிடையாது. அது ஹாஸ்டலில் இருந்து அப்படியே இதே எனக்கு மறுத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அம்மா சொல்லியிருந்தாங்க, அன்றைக்கி குழந்தைய விட்டுட்டு வந்த அன்றைக்கி நைட்டு டெலிவரி அன்றைக்கி நாங்கள் எவ்வளோ பயந்தோம் தெரியுமா. ஆயாவும் பெரியம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. அப்போது டீ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. டெலிவரி ஆகிடும்னு சொன்ன உடனே சரி அந்த டீயை கூட அவங்க குடிக்கல, அப்படியே வச்சுருந்தாங்க. அப்போ பக்கத்தில் எழுந்து போன பொம்பளை அது எப்படியோ கை தடிக்க அந்த டீ ஊற்றிக்கிச்சு. ஆயா அந்த பொம்பளைக்கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க. ஏற்கனவே வந்து ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டோம், இப்போ டெலிவரி டைமில் குழந்த உள்ளே இருக்குது, நீ இந்த நேரம் பார்த்து அபசகனம் பண்ணுற மாதிரி இந்த டீயை ஊற்றிட்டியம்மா அப்படின்னு. அப்புறம் அம்மா வந்து ஆயாக்கிட்ட சொல்லியிருக்காங்க, விடுமா தெரியாத ஊற்றிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இருந்தாலும் என் மனசு அவ்வளோ பயம் இருந்துச்சு. காரணம் ஏற்கனவே வந்து அந்த குழந்தைய பறி கொடுத்துட்டோம், இப்போ இப்படி ஒன்றா அப்படின்ட்டெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம்மா. என்ன பண்ணுறது, பொண்ணாக பிறந்தா அவ்வளோதான். அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க போய் செட்டில் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இப்படி தாம்மா வாழ பழகிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம்லாம் என்ன ஆச்சுன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.